பிளேன் டேக் ஆஃப் ஆன சில வினாடிகள்லயே அந்த பிளேன்ல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு அந்த பைலட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிட்டு, மேடே கால்ன்ற எமர்ஜென்சி கால பண்ணியிருக்காங்க. இந்த சைடு இருக்கவங்க அந்த கால ரிசீவ் பண்ணிட்டு பதிலுக்கு சிக்னல் அனுப்புறதுக்கு முன்னாடியே அந்த சிக்னல் அவங்களுக்கு ரீச் ஆகல. ஏன்னா, அதுக்குள்ள அந்த பிளேன் கிராஷ் ஆகி அந்த கோர சம்பவம் நடந்து முடிஞ்சிடுச்சு. இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்னு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அந்த பிளேன்ல இருந்தவங்களோட கனவு போனது மட்டும் இல்லாம, அந்த மெடிக்கல் காலேஜ்ல டாக்டர் ஆகணும், நெறைய பேருக்கு உதவி செய்யணும், நெறைய படிச்சு நல்ல ஃபேமிலிய காப்பாத்தணும், இப்படின்ற கனவுகளோடயும் நெறைய பேர் இருந்திருப்பாங்க. அவங்களோட வாழ்க்கையும் சேர்த்து இப்படி ஆயிடுச்சு. இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு சில மணி நேரங்கள் முன்னாடி தான் அந்த ஃப்ளைட்ல ஒரு பேசஞ்சர் டெல்லில இருந்து அகமதாபாத்க்கு டிராவல் பண்ணியிருக்காரு. அவர் டிராவல் பண்ணும்போதே அதுல நெறைய தொழில்நுட்ப கோளாறு இருந்ததாகவும், எக்ஸ் தளத்துல அந்த வீடியோவோட சேர்ந்து ஒரு ட்வீட்டையும் போட்டிருக்காரு. அதுலயும் ஏர் இந்தியா எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணி இத சரி பார்க்கணும்னு சொல்லியிருந்தாரு. அந்த தொழில்நுட்ப கோளாறு இருக்குதுன்னு தெரிஞ்சவனே அத பார்த்து சரி செஞ்சிருந்தா, இத்தன பேருடைய உயிர்கள் போயிருக்க வேண்டிய அவசியமும் இல்ல.